வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க இயல் 3ல் இருக்க தொகை நிலை தொடர். ஏற்கனவே நம்ம தொகா நிலை தொடர் பார்த்துட்டோம். இன்றைக்கி தொகை நிலை தொடர் பார்க்குறோம். சரிங்களா? தொகா நிலை எப்படி 9 வகை வகைப்படுதும் அது மாதிரி இது 6 வகையில் சொல்லப்படுது. சரிங்களா? தொகை நிலை தொடர் 6 வகைப்படும். இப்போ இது ஒரு தொடரில் 2 சொற்கள் ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வருவது தான் அதை தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2க்கும் மேற்பட்ட சொற்கள் அந்த மாதிரி வரும். சரிங்களா? இதை 6 வகைப்படும் நான் பார்த்துட்டோம். தொகா நிலைங்கிறது வெளிப்படையாக வருவது, தொகை நிலை அப்படிங்கிறது மறைந்து வருவது. இதுதான் ஒரு சின்ன டிப்ஸ். சரிங்களா? இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வேற்றுமை தொகை அதில் முதல்ல பார்க்க போகிறது நம்ம வேற்றுமை தொகை. அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மதுரை சென்றார். மதுரை சென்றார் அப்படின்னு நீங்கள் சொல் வழக்கில் நீங்கள் பேசி பாருங்களேன். மதுரை போனார் அப்படின்னா, மதுரைக்கு போனாங்க அப்படின்னு தானே பேசுவோம் இல்லையா? ஸோ உங்களுடைய வார்த்தைகளே இருக்கும். மதுரைக்கு சென்றார். அப்போ அந்த கூ, அப்போ அந்த கூ நான் நிறைய சொல்லியிருக்கேன். வேற்றுமை தொகை நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஐ ஆள் கூ இன்னது கண். சரிங்களா? இப்போ அந்த ஐ ஆள் கூ இன்னது கண் அப்படிங்கிறப்ப ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபுலேருந்து வருது. ஏன்னா முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. சரிங்களா? முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமை வெளி வேற்றுமைன்னு சொல்லுவோம். ஸோ 2ஆம் வேற்றுமையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ ஐ ஆள் கூ இன்னது கண். அப்போ 4வது வேற்றுமை தான் கூ. சரிங்களா? அப்போ இதில் எந்த வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கு? 4ஆம் வேற்றுமை. சரிங்களா? அப்போ மதுரைக்கு சென்றார். அப்போ இதில் அந்த சொற்கள் உள்ள மறைந்து வருதல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ கூங்கிறது மறைந்து வருது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகளை மறைந்து வருவது வேற்றுமை தொகை. ஐயாள்கு இன்னது கண். சரிங்களா? அடுத்து அதுவே உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா தேர்ப்பாகன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேரை ஓட்டு பாகன். அப்போ அந்த விரிச்சு பொருள் தருது இல்லையா? அந்த தேர்ப்பாகன் அப்படிங்கிற சொற்களுக்கு இடையில தேரை ஐ அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருபும் அந்த ஓட்டும் அப்படிங்கிற பொருளுக்கான பயனும் மறைஞ்சு வருது இல்லைங்களா? அப்போ அந்த உருபு ப்ளஸ் அதை பயன் ரெண்டும் தொக்கி வர்றதுனால தான் இதுக்கு உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அப்போ தேர்ப்பாகன் அப்படிங்கிறப்ப எப்படி எழுதணும் இலக்கண குறிப்புக்குன்னா, தேரை உடைய பாகன் அப்படி தேரை உடைய அதாவது தேரை ஓட்டக்கூடிய பாகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இது 2ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா? அதாவது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு எழுதும். அங்கே எப்படி 2ஆம் வேற்றுமை மதுரை சென்றான்றது 2ஆம் வேற்றுமை தொகை. இப்போ தேர்ப்பாகன் அப்படிங்கிறப்ப 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அதுக்கு இடையில இருந்து அதோட உருபும் பயனும் சேர்ந்து தொக்கி வந்தால் நம்ம பெயர் மாற்றம் ஆகும். இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம். சரிங்களா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்குறது வினைத்தொகை. இது நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் பார்க்கும்போது அதையும் தெரிஞ்சுக்கணும். அது காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும். சரிங்களா? இதில் இருக்க வினைத்தொகையும் பெயர்ச்சொல்லோடு தொடர்ந்து வருவது தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்ஸில் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ காலம் கறந்த பெயரச்சம் என்ன அப்படின்னு கேட்டால் வினைத்தொகை. ஏன்னா நம்ம பெயரச்சம் அப்படிங்கிறப்ப நம்ம வினைத்தொகை எடுக்கவே மாட்டோம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது 1 மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக தேவை. சரி, இதே பார்த்தீங்கன்னா வீசு தென்றல் எடுத்துக்காட்டு பாருங்கள். வீசு அப்படிங்கிறது நம்மளுக்கு வினை, அதாவது ஒரு செயல் தொழில். அப்போ தென்றல் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? பெயர்ச்சொல். சரிங்களா? நவுன்னு சொல்லுவீங்க. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து வெளிப்படுத்துவது தான் பெயரச்சமாக தெரியுது. அதாவது வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். இந்த மாதிரி 3 காலங்களையும் காலம் காட்டும் இடைநிலைகள் கண்டிப்பாக வெளிப்படையாக தெரியும் வினைத்தொகையில். அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? அப்போ 3 காலங்களையும் வெளிப்படையாக காட்டுது. அப்போ இந்த மாதிரி அமைவர் தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதேமாரி வினைத்தொகை என்னன்னு சொல்லுவோம்? காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நினைவில் நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பண்புத்தொகை. ஸோ பண்புத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நிறம், அளவு, வடிவம். நிறம், வடிவம், சுவை, அளவு. இந்த பண்பு பெயருக்கு அது தழுவி நிற்கணும். சரிங்களா? அதேமாரி மை அப்படிங்கிற விகுதியும் ஆகிய ஆன அப்படிங்கிற பண்பு உருபுகளும் மறைந்து வரணும். சரிங்களா? மைங்கிற விகுதியும் ஆகிய ஆன அப்படிங்கிற உருபுகளும் மறைந்து வருதல். இதில் எல்லாமே நம்மளுக்கு எது வருதுன்னா மறைந்து வருதல் எல்லாமே தொகை நிலைன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ மறைந்து வரணும். இப்போ செங்காந்தல் அப்படிங்கிறப்ப செம்மையாகிய காந்தல் அப்படின்னு தெரியுது. அந்த அப்போ ஆகிய அப்படிங்கிற பண்புருபு மறைந்து வருதல் நம்மளுக்கு பண்புத்தொகை. சரிங்களா? இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து
நம்மளுக்கு இரு பெயரிட்டு பண்பு தொகையில் ஒரு டைப்ஸ். இரு பெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்போம். மார்கழி திங்கள், சாரை பாம்பு. அதாவது சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் நின்று வருவது. சிறப்பு பெயர்னா இப்போ மார்கழி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அது சிறப்பு பெயர், சரிங்களா? ஏன்னா மார்கழி இருக்குது, தை இருக்குது, மாசி இருக்குது, பங்குனி, இது மாதிரி தமிழ் மாதங்கள் நிறைய இருக்குது. திங்கள் அப்படிங்கிறது மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ மார்கழி மாதம், தை மாதம். அப்போ திங்கள் அப்படிங்கிறது மாதம் அப்படிங்கிற பொருள் இருக்குது, சரிங்களா? அப்போ அது காமன், பொது. மார்கழி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, சிறப்பாக சொல்கிறது, சரிங்களா? அப்போ அது சிறப்பு. சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் பின்னாடி வந்தால் அது இரு பெயரட்டு பண்பு தொகை, சரிங்களா? அதை இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சாரை பாம்பு. இப்போ சாரை பாம்பு, நல்ல பாம்பு, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ பாம்புங்கிறது நம்மளுக்கு பொது பெயர், சாரைங்கிறது அதனுடைய சிறப்பு பெயர், ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, சரிங்களா? அப்போ சிறப்பு உண்டு முன்னாடி வந்திருக்கு, பாம்புங்கிறது பின்னாடி வந்திருக்கு. இப்படி வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அதுக்கு இரு பெயரிட்டு பண்பு தொகை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் மொழி அப்படின்னு சொல்லலாம், ஆங்கில மொழி இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இது இரு பெயரிட்டு பண்பு தொகை. அடுத்து ஓமை தொகை. இந்த ஓமை தொகை பார்த்தீங்க அப்படின்னு பாருங்கன்னா இதில் ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் போல, ஒப்ப, சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இந்த போல, ஒப்ப முதலான ஓமை, அந்த ஓமானம் இருக்கு இல்லைங்களா, ஓம உருபுகள் மறைந்து வருவது. இப்போ மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை. மலர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்காக எடுத்தப்பட்ட ஓமை. கைங்கிறது நம்மளுக்கு ஓமேயம். இதையே என்ன வந்திருக்கு, போன்ற அப்படிங்கிற ஓம உருபு வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ மலர் போன்ற கை, அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ கை ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க, ஒப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலருக்கு ஒப்பிட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஒப்பிட்ட பொருள் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ன பொருள் வந்திருக்கோ அது பின்னாடி இருந்தால் அது ஓமை தொகை, சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே ஒப்பிட்ட பொருள் பின்னாடி போயிடுச்சுன்னா அதை உருவகம்னு கூட சொல்லலாம், சரிங்களா? இதுக்கும் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் இருக்க பார்த்துக்கோங்க. அடுத்து உம்மை தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உம்மை தொகையில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இரு சொற்களுக்கு இடையில் என்ற இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. இப்போ அண்ணன் தம்பின்னு இருக்குன்னு பாருங்க. இந்த அண்ணன் தம்பினா அண்ணனும் தம்பியும், சரிங்களா? என்ற இடைச்சொல் மறைந்து வருது. தாய் சேய், தாயும் சேயும், சரிங்களா? என்ற இடைச்சொல் மறைந்து வந்தால் உம்மை தொகை. வெளிப்படையாக வந்தால் அப்போ என்ன மேம், இரவும் பகலும், வெற்றிலையும் பாக்கும். அப்போ வெளிப்படையாக வந்திருக்கு, அண்ணனும் தம்பியும், சேரனும் சோழனும், தாயும் சேயும். அப்போ இந்த என்ற இடைச்சொல் வெளிப்படையாக வந்தால் எண்ணும்மைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ மறைந்து வந்தால் உம்மை தொகை. அடுத்து அன்மொழி தொகை. இந்த அன்மொழி தொகைனா என்னன்னு பாருங்க. வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை ஆகிய தொகை நிலைத்தொடர்கள் இப்போ பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அந்த எல்லா உருவுகளும் அதை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. அது அல்லாமல் வேறு சொற்களும் வரும். அது எப்படி? சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து நிறைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். இதில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்னா முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் அப்படிங்கிறப்ப இது நிறைய டிஆர்பி கொஸ்டின்லையும், டெட் கொஸ்டின்லையும், டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்லையும் நிறைய வர்ற கொஸ்டின்ஸு, சரிங்களா? இதே பப்ளிக் கொஸ்டின்லையும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இது நிறைய கொஸ்டின்ஸில் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ரிவிஷன் கொஸ்டின்லேயே நிறையா வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்களும் மறைந்து வருது இல்லையா? சிவப்பு சட்டை அணிந்தவர், சிவப்பு சட்டை பேசினார்னா சிவப்பு சட்டை அணிஞ்சவர் பேசியிருந்தார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் அப்படின்ற ஒரு அடைமொழிக்காக எடுத்துக்கிறது, சரிங்களா? இப்போ இது மாதிரி வர சொற்களை தான் அன்மொழி தொகை. அதாவது அன்மொழி அப்படிங்கிறது அல் மொழி தொகைன்னு சொல்லுவாங்க, அல்லாத சொற்கள், அதுதான், சரிங்களா? ஸோ இதை அன்மொழி தொகை. பைங்கொடி பேசினால், பைங்கொடி, கொடியை உடைய பெண் வந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பைங்கொடி வந்தால்னா ஒரு அழகான கொடியை உடைய பெண் வந்தால், அந்த உடைய பெண்ணு, அந்த மாதிரி வேற்றுமை தொகை, வினை தொகை, உம்மை தொகை இதெல்லாம் அல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா? இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி.